கால கரையறியா கன்னியிட மகளே, ஞானம் முழுதளந்த நாயகியே, தாயே, உந்தன் கோல நிழலில் குடியிருக்க தாவிடும் ஓர் சால சிறுவன் தமிழ் வழங்க வேண்டும் என்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, அறிவுடை சார்ந்தோர்களே, வணக்கம். முதல் பார்வையின் இலக்கிய உலாவில் உங்களோடு உறவாடுவதில் உரையாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முந்தைய இலக்கிய உலா சந்திப்பு அரங்கத்தில் அருந்தமிழ் புலவர் ஔவையாரை சந்தித்து மகிழ்ந்தோம். அருந்தமிழ் புலவர் அவ்வை பெருமாட்டிக்கு அதியமான் அருநெல்லி கொடுத்த அந்த அற்புத செயலை நினைந்து அவனை அவ்வை பெருமாட்டி வாழ்த்தியதை நாம் பார்த்தோம். பொதுவாக அதியமான் நெடுமானஞ்சியை பற்றி எந்த புலவர்கள் பாடினாலும் அவர்கள் அதியமான் நெடுமானஞ்சி அவ்வைக்கு அருநெல்லி கொடுத்த அந்த தியாக செயலை பாடாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அதியமானுடைய வாழ்க்கையில் அதுதான் மிக உயர்ந்த செயல். சிறுவானாற்றுப்படையில் நல்லூர் நத்தத்தனார் என்ற புலவர் அதியமானுடைய இந்த அற்புத செயலை குறிப்பிடுகிறார். மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி அவ்வைக்கு இந்த உறவு சினம் கனலும் ஒளி துகள் நெடுவேல் அரபக்கடல் தானை அதிகனும் என்றார். மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி என்றார். அமிழ்தம் சாபா மருந்து. அந்த நெல்லிக்கனி இனிமையுடையது என்று சொல்ல வந்தால் தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நல்லூர் நத்தத்தனார் என்ற அந்த சங்க சான்றோர், அந்த அருந்தமிழ் புலவர் அந்த நெல்லிக்கனியை குறிப்பிடுகிற போது அமிழ்து விளை தீங்கனி என்றார். விருந்து புறத்ததால் தானுண்டல் சாபா மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று என்பார் வள்ளுவர். அமுதம் சாபா மருந்து. எனவே அந்த நெல்லிக்கனி அமுது விளை தீங்கனி. அதனை ஔவையாருக்கு அதியமான் கொடுத்ததாக சிறுபானாற்றுப்படையில் நல்லூர் நத்தத்தனார் அருமையாக பேசுகிறார். அந்த அற்புதமான கொடை செயலுக்கு, கொடை மரத்திற்கு நெஞ்சம் நெக்குருகி ஔவையார் அதியமானை வாழ்த்திய போது பால்புரை பிறை முதல் பொலிந்த சென்னி நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்றார். அதை நேற்று பார்த்தோம். இங்கே பால்புரை பிறை முதல், அந்த பிறை முதலும் நீல மணிமிடரும் தியாகத்தின் சின்னங்கள், குறியீடு. தன்னுடைய பாதத்தில் யாராவது வந்து சரணடைந்தால் அவர்களுக்கு அபயம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுவது சிவபெருமானுடைய அருட்செயல். மாமனார் தக்கனால் பெற்ற சாபத்தால் சந்திரனுடைய வேலி தேய்ந்து கொண்டே வந்தது. தன் தவறுகளை எல்லாம் உணர்ந்து சிவபெருமானுடைய திருவடிகளில் வந்து வீழ்ந்தான். எம்பெருமானே, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அடியில் வீழ்ந்த அந்த சந்திரனை தன் முடியில் வைத்துக் கொண்டார் சிவபெருமான். அது சிவபெருமானுடைய கருணையை காட்டுகிறது. அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு அபயம் கொடுத்து ஆதரிப்பது மிகப்பெரிய பண்பாடு. அது சரணாகதி தத்துவத்தினுடைய சிகரம் என்பார்கள். அதுபோல்தான் நீல மணி விடரும். பொதுவாக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு பெரியவர்களுடைய ஆசையை பெற்று செய்தால்தான் அந்த காரியம் நிறைவு பெறும். இந்த தேவர்கள் என்ன நினைத்தார்கள்?
என்ற சிவபெருமானுடைய அருளை பெற்று பார்க்கடலை கடைந்தால்தான் அமுதம் வருமோ? நாம் கடைந்தால் வராதா என்ற தருக்கும் செருக்கும் கொண்டு போய் கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். அமிழ்தம் வருவதற்கு பதில் ஆலகால விடம் வந்தது. அது அவர்களுடைய வினை பயன். விடம் தேவர்களை துரத்தியது, ஓடினார்கள். ஓடாதீர்கள் ஓடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே ஓடினான் இந்திரன். கடைசியில் வேறு வழியில்லாமல் சிவபரம்பருடைய திருவடிகளில் வந்து விழுந்து எம்பெருமானே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினார். அபயம் கொடுத்தான் அண்ணன். அருகிலே நின்று கொண்டிருந்த சுந்தரரை பார்த்து, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வா என்றார் பரம். சுந்தர பெருமான் சென்று அந்த ஆலகால விடத்தை ஒரு நாவல் பழம் போல் உருட்டி கொண்டு வந்தார். அதை கண்டத்தில் அடக்கிக் கொண்டார் சிவன். ஆலகால விடத்தை கொண்டு வந்ததால் தான் சுந்தரருக்கு ஆலால சுந்தரர் என்ற பெயர் வந்தது என்பார்கள். இங்கே இது ஒரு தியாகத்தின் குறியீடு, நீலமணிவிடர் என்பது. இந்த இரண்டு செயல்களும் அதிகமான நெடுமானஞ்சியினுடைய செயலோடு பொருந்தி இருக்கு. எனவேதான் நீலமணிவிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமை நீயே என்றார். இன்னொரு இடத்தில் அம்மை பிராட்டி அதிகமான வியந்து பாராட்டுகிறார். என்றும் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்கிறார். அதற்கு ஒரு அருமையான உண்மை சொன்னார். திங்கள் அன்ன வெண்கொடை, திங்கள் அன்ன வெண்கொடை ஒன் ஞாயிறு அன்னோன் புகழ் மாயகவே என்றார். திங்களையும் ஞாயிறையும் குறிப்பிடுகிறார். திங்கள் நிழல் தந்து, குளிர்ந்த நிழல் தந்து ஒளியோடு ஒளி தருவது, இருளை நீக்குவது. அவன் நல்லவர்களுக்கு, அன்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு திங்களை போன்றவன் நிழல் தருவான், ஒளி தருவான், குளிர் தருவான். ஆனால் பகைவர்களுக்கு அவன் சூரியனை போன்றவன். திங்கள் அன்ன வெண்கொடை ஒன் ஞாயிறு அன்னோன் புகழ் மாயலவே என்றார். இதுபோல திங்களையும் ஞாயிறையும் குறிப்பிடுகிறார். நெஞ்சை அண்ணும் செலும்பு தந்த இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி குளிர்வன் கொடை போலியும் அங்கன் உலகணித்தலார் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேலும் வனம் தெரிந்தலான் என்றார். இதை ஒரு சமய வகுப்பறையில் சொன்னேன். +2 ஒரு பையன் பின்னால இருந்தவன், என்ன சார் இது அநியாயம், இந்த இளங்கோவடிகள் சரியில்லை சார் அப்படின்னு. என்னடா சொல்றாங்க சார்? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சரி, சண்டே காலிடே அதை போற்றலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்ங்கிறாரே, மண்டேசிய ஒர்க்கிங் டே எப்படி சார் போற்ற முடியும்? அடா, திங்கள் என்பது மண்டே இல்லடா, அது சந்திரன் என்று அவனுக்கு விளக்கும். இந்த பசங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்கார பசங்க. இப்போது அதிகமாக நெடுமானஞ்சியினுடைய விருந்தோம்பல் பண்பாட்டை பார்ப்போம். தெள்ளு தமிழ்மறை தந்த வள்ளுவ பேராசான் விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். இல்லற வாழ்க்கையினுடைய பயனே விருந்தோம்பல் தான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு செல்விருந்து ஓம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்கள். இல்லற வாழ்க்கையின் அடிப்படையை நன்றாக உழைக்க வேண்டும், செல்வத்தை ஈட்ட வேண்டும், அதை விருந்தினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்ந்து. அதிகமாக நடுவானஞ்சியினுடைய விருந்தோம்பல் பண்பாட்டை எப்படி ஔவையார் சொல்றார்? ஒரு நாள் செல்லலம், இருநாள் செல்லலம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் மாறும். எவ்வளவு அழகா பேசுறாங்க. ஒரு நாள் செல்லலாம், இருநாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் மாறும்.
ஒரு நாள் சென்றாலும் சரி, 2 நாள் சென்றாலும் சரி, பல நாள் சென்றாலும் சரி, பலரோடு பல நாள் சென்றாலும் சரி, முதல் நாள் எப்படி அன்போடு இன்முகம் காட்டி இன்மொழி பேசி வரவேற்றானோ அதே அன்பில் ஒரு கடுகளவேனும் குறைவில்லாமல் வரவேற்றான். எப்படி பாரு, இதுதான் அவனுடைய விருந்தும் முற்பட்டார். பொதுவாக விருந்தும் மருந்தும் 3 நாள் என்பார்கள். எவ்வளவுதான் அன்புடையவர், எவ்வளவுதான் நமக்கு உற்றார் உறவினராக இருந்தாலும் வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு நாம் விருந்தாக போனால் ஒரு 2-3 நாள் ரொம்ப அன்போடு உபசரிப்பார்கள், கலகல என்று பேசுவார்கள், சிரிப்பார்கள். பதார்த்தங்கள்லாம் வைக்கிற போது சிரித்துக் கொண்டு புன்வைகுபத்த முகத்தோடு வைப்பார்கள். ஒரு 3-4 நாள் கழிந்தால் போதும் அந்த மரியாதை அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தரைய. நாள் செல்ல செல்ல மரியாதை குறையும். முதலில் அன்போடு சிரித்து பேசி பரிமாறியவர்கள் பிறகு முணுமுணுத்து பரிமாறுவார்கள். ஆரம்பத்தில் அந்த பதார்த்தத்தை வைக்கிற போது அப்படி அது அந்த இலையில பட்டும் விடாமல் லாபகமாக அருமையாக எடுத்து வைப்பார்கள். ரொம்ப அழகா அப்படி வைப்பார்கள். ஒரு கலை நுணுக்கத்தோடு வைப்பார்கள். நாள் செல்ல செல்ல பொத்தண்டு போடுவார்கள். இட்லி எல்லாம் போட்டா ஃபுட்பால் மாதிரி வரும். அந்த வீட்டில் சாப்பிடவே கூடாது. கட்டிய மனைவி கூட ஆரம்பத்தில் அப்படித்தானே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை செய்தி கோலை வயல் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே, அப்படிதான் இருப்பாங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை செய்தி வருவார்கள். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் போனா அதுக்கு பிறகு ஏந்தி வருவது இல்லை, எடுத்து வருவார்கள். அன்பு குறைஞ்சிட்டு அர்த்தம். இன்னும் சில நாள் போனால் ஏந்தி வருவதும் இல்லை, எடுத்து வருவதும் இல்லை, நாம போய் எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கப்படாது. எல்லாம் ஒரு அனுபவம் தான். விருந்தோம்பல் மிகச்சிறந்த பண்பார். நான் ஒரு ஊருக்கு பேசுறதுக்கு போய் ஒரு அன்பர் வீட்டில் சாப்பாடு போட்டாங்க, நல்ல சாப்பாடு. அப்படி குடிக்கிறதுக்கு அந்த கப்பில் அந்த கிளாஸ்ல கையை வச்சேன். ஜில்லுன்னு இருந்தது, கையை எடுத்துட்டு பிறகு நினைச்சேன், நமக்கு இப்ப ஊரெல்லாம் பேசி ரொம்ப ஹீட்டா வந்திருப்போம், அதனால ஸ்பெஷலா ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சிருக்கிறாங்க. அதை குடிக்காம இருக்கிறது நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை. தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா ஐஸ் வாட்டரை குடிச்சா தொண்டையில கம்மல் வரும். பெண்களுக்கு காதில் கம்மல், பேச்சாளர்களுக்கு தொண்டையில் கம்மல். தொண்டை கட்டினா ஒண்ணும் முடியாது. இதை வச்சுதானே வண்டியை ஓடுது. சரி, அப்படியே குடிச்சிருவோம்னு அந்த கிளாஸ்ல பழையபடி எடுத்தா வெந்நீரா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. ஐ வாஸ் டேக்கன் அபேக். சற்று நேரத்திற்கு முன்பு ஐஸ் வாட்டரா இருந்தது எப்படி வெந்நீர் ஆச்சுன்னா அந்த அம்மா பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த கிளாஸ்ல கையை வச்சு டக்குன்னு எடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு தெரியுது, ஓ இவனுக்கு ஐஸ் வாட்டர் தேவையில்லை, இவனுக்கு வெந்நீர் தான் என்று எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. நான் அந்த சிந்தித்து கொண்டு சாப்பிடும் போதே டக்குன்னு மாறி. அந்த மாதிரி வீட்டில் தான் சாப்பிடணும். சில வீடுகள்ல சாம்பார் வேணும், நமக்கு கேட்க முடியுமா? மானம் தடுக்குது. அப்படியே அந்த அம்மாவை பார்த்துட்டு சோத்தை பிசைஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த அம்மா பார்க்கவே இன்னும் சில அம்மாக்கள் வெங்காயம் வைக்கிற விலையில யானை விலை குதிரை விலை சார், வெங்காயம் சாம்பார் எப்படி சார் வைக்க முடியும்? கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கிட்டீங்களா? எப்படி போடுவாங்க? இப்ப இடையில பாயாசம் விடுறான்னு வைங்க. நம்ம ஒரு பண்பாட்டுக்கு ஒரு நாகரிகத்திற்கு போதுமா. சில அம்மா நம்ம போதும்னு சொன்ன உடனே டக்குன்னு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வீட்டுல போதும்னே சொல்லப்படாது. அந்த அம்மா பாயாசம் விட வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இலையே பார்க்க கூடாது, அம்மையும் பார்க்க. அப்படியே அந்த வீட்டு கலை பொருள்கள் அப்படி ரசிக்கிறது மாதிரி சுத்தி பார்க்கணும். இதெல்லாம் ஓசியில உடம்ப வளர்க்கிற சில டெக்னிக். இப்ப அந்த தட்டில இருந்து சாதம் எடுத்து வைக்கிற போது அந்த கரண்டி அந்த தட்டில் பட்டு ஒலி வந்தால் அந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கரண்டியால நம்ம அடிக்கிறதுக்கு பதில் தான் அந்த பாத்திரத்தில் அடிக்கிறது. எவ்வளவு இருக்கு சார். திருமணமான புதுசுல 2-3 நாள் கழிச்ச உடனே மாப்பிள்ளைய விருந்துக்கு கூப்பிடுவான். மாப்பிள்ளை விருந்து, பெண்ணு வீட்டுக்காரர் இங்க வந்து மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு? விருந்துக்கு போயிருக்காரு.
அந்த மாப்பிள்ளைக்கு விதவிதமா சமைத்து போடுவார். என்னென்ன ஐட்டம் தான் அத்தனை ஐட்டம் சமைச்சு போடுவாங்க. ஒவ்வொரு நாள் டிஃபரெண்டா அதை பரிமாறுகிற போது எந்த ஐட்டம் முதல்ல காலியாகுமோ, நமக்கு விருப்பமான ஐட்டம் தான் முதல்ல காலியாகும். அது அந்த பொண்ணு குறிச்சிக்கோ, ஒரு லிஸ்ட் போட்டுக்கோ. ஓஹோ, நம்ம ஆளுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு. விருந்தெல்லாம் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அவர் பெரிய ஆபீசர். ஆபீஸுக்கு புறப்படும் போது சொன்னார், ராதா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய மீட்டிங், நான் மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வர முடியாது, அதனால டிரைவர் அனுப்புறேன், சாப்பாட்டுக்கு கொடுத்து அனுப்பு. ஓகே. டிரைவர் வந்தாரு, வண்டி வந்தது, ஒரு 8 அடுக்கு டிஃபன் கேரியர் போச்சுது. பெரிய டைனிங் டேபிள், பெரிய அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். டிஃபன் கேரியரை திறந்தா ஒவ்வொரு தட்டிலும் அவன் ரசித்து ருசித்து சாப்பிடுகிற ஐட்டம் இருக்குது. சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி சார் இப்படி, திருமணமாகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்கெல்லாம் உங்க மிஸ்ஸஸ் உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்களே, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க சார். நேர சாயங்காலம் வீட்டுக்கு போற, ராதா, அம்மா 20 ஆண்டு காலம் என்னை வளைத்து பேணி வளர்த்த தாயுடைய சில நேரத்தில் எனக்கு எது பிடிக்கும் என்று தெரியாமல் பிடிக்காததை செய்து வைத்தினான். என் தாயை கூட நான் சிறந்து பேசியதுண்டு. ஆனால் 1 மாதம் கூட ஆகல எனக்கு என்ன பிடிக்கும். அதுதான் சார், கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது பிடிக்கும், தள்ளூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென பாவேந்தர். ருசி அறிந்து சமைக்க வேண்டும், பசி அறிந்து ஊட்ட வேண்டும். அவ விருந்தோம்புகின்ற பண்பாட்டில் நிறைய இருக்கு சார், சொல்லிக்கிட்டே போகிறார். தெய்வ சேக்கிழார் இளையான்குடிமாற நாயனாருடைய விருந்தோம்பல் பண்பாட்டை அழகா பேசுவார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் துலக்கியே மண்டு காதனின் ஆதனத்திடை வைத்தரிச்சனை பண்ணியே உண்டினாது விதத்திலாது சுவைத்திறத்தினில் ஒப்பிலார். அண்டர் நாயகனுக்கு அமுது படைத்தாராம் இளையான்குடிமாற நாயனார். உண்டி 4 வகையான உண்டி. அது என்ன 4 வகை? உண்பன, தின்பன, பருகுவன, நக்குவன, இப்படி 4 ஐட்டம். ஒவ்வொன்றுல யாரு இந்த நக்குற ஐட்டம் வந்து ஊறுகாய். எப்படி சார்? ஒரு நாள் செல்லலாம், 2 நாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலரோடு செல்லிடும் தலைநாள் போன்ற விரிப்பினர். இப்ப நாம தனியா ஒரு வீட்டுக்கு போனா நம்மளை வரவேற்பாங்க. திடீர்னு நம்ம கூட 2 பேர் வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸு. அங்க போன உடனே அந்த அம்மாவுடைய முகம் ஒரு மாதிரி மாறும். மோப்ப குழையும் அனிச்ச முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நேரா அவர் வீட்டுக்காரர்கிட்ட போய், நான் பாருங்க, உங்க ஃப்ரெண்டு ஏதோ உங்களுக்கு பழக்கமானவர், அடிக்கடி வராரு, ஏதோ நம்ம கொடுக்குறோம், சாப்பிட்டு போறாரு. அவரே ஒரு தண்டைச்சோறு, அவர் மட்டும் தனியா வந்தா என்ன, இன்னைக்கு 2 கூடவே 2 முண்டங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த அம்மா முடுக்கும். 1 நாள் செல்லலும் பல நாள் செல்லல், 2 நாள் செல்லலும் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் மாறும். இளையடி யானை இயல்தே ரஞ்சி அதிகமா. எவ்வளவு இதனை சொல்லுக்கு சொல்லதிக்கும் சுவையேற்றி சூடையேற்றி பாடுகிற வல்லதமிழ் கவிஞன் வில்லி இதனை ரொம்ப அருமையா அமைத்து காட்டுகிறார். குந்தி தேவி செரும் பொண்ணாக இருக்கிற போது குந்தி போஜனுடைய அரண்மனையில் வாழ்கிறாள். ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்துட்டார். பெரியோர்களே, முனிவர்கள் 2 பேர் ரொம்ப கோபக்கார முனிவர்கள். ஒருவர் விஸ்வாமுத்திரர், இன்னொருவர் துர்வாசர். விஸ்வாமுத்திரர் பாசிட்டிவ் டிகிரி, துர்வாசர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. முனிபங்கமா சௌக்கியமான்னு கேட்டா பிடி சாபம்னார். நீ என்ன கேட்கிறது, நான் என்ன சொல்றதுன்னு. குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு வந்தார். ஓடோடி சென்றான் குந்தி போஜன். அவருடைய பாதங்களை விழுந்து வணங்கினான். அவரை அன்போடு அழைத்து வந்தான். அடிசு வந்த அலையில் அமர வைத்தான். புனிதமான நீரை கொண்டு வந்து 2 கால்களையும் கழுகினான். அந்தளந்த மலர் போட்டு பாத பூஜை பண்ணி கையது கொண்டு மெய்யது பத்தி காலது கொண்டு மேலது தடி எம்பெருமானே, நீ உன்னுடைய புனித தாமரை என் அரண்மனையில் பதிவதற்கு என் குலம் செய்த தவமா, என் நிலம் செய்த தவமா என்று அப்படி வணங்கி நின்றார். துர்வாசன் அப்படி நிமிர்ந்து தாடியை தடைவிட்டு சொன்னார், குந்தி போஜா, உன்னுடைய உபச்சாரங்கள் யாம் மகிழ்ந்தோம், யாம் மகிழ்ந்தோம். என்ன பெரியவங்க அப்படி ராயல் பி, உயர்வு பன்மை.
ஓராண்டு காலம் உன்னுடைய அரண்மனையில் தங்குவதாக திட்டம், யாம் இங்கே வந்தோம். குந்தி போஜனுடைய சப்த நாடிகளும் ஒடுங்கி போச்சு. சரிதான், துர்வாச முனிவருடைய சாபம் வாங்கி நம்ம நாடு அழிய போகுதுன்னு ரொம்ப சோகத்தோடு உட்கார்ந்தான். ஏன்னா துர்வாச முனிவர் அப்படிப்பட்டவர். அவர் எப்படின்னு வில்லிபுத்தூர் சொல்லுகிறார், சாபத்தாலும் சாபப்படி தன்னால் வளர்ந்த தபத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனிவன் துர்வாசன். எப்படி பாருங்க, மற்ற முனிவர்களுக்கெல்லாம் சாபம் போட்டால் தப வலிமை குறையும். ஆனா துர்வாச முனிவருக்கு சாபம் போட்டால் தப வலிமை அதிகரிக்குமா? சாபத்தாலும் சாபமணி தன்னால் வந்த தவத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனிவன் துர்வாசன். ரொம்ப சோகத்தோடு உட்கார்ந்து இருக்கிற குந்தி சின்ன பொண்ணுதானே விளையாடிக்கிட்டு வந்து அப்பாவை பார்த்தார். இங்க ஒரு மகரிஷி உட்கார்ந்து இருக்கிறார், அப்பாவை சுகத்தா உட்கார்ந்து இருக்கிறார். தந்தையுடன் கேட்டார், அப்பா மகரிஷி அவர்கள் இங்க வந்ததில் இருந்து நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம் யான் தெரிந்து கொள்ளலாம்? அம்மா நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது, ரொம்ப கோபக்கார புரிவார். ஒரு 5 நிமிஷம் அவரோட பேசிக்கிட்டு இருந்தாலே 50 சாபம் போடுவார். சாபம் போட்டா உடனே பலிக்கும். அதனாலதான் நம்ம நாடு அழிய போகுது, நமக்கு விதி விளையாடுகிறது. இதுக்காப்பா நான் பார்த்துக்கிறேன். பெரியோர்களே, ஓராண்டு காலம் துர்வாச முனிவருக்கு கோபம் வராமல் அற்புதமாக பணிவிடை செய்தார். அதை வெள்ளியார் எழுதுகிறார், தொழுது தாளினை செய்ய வெஞ்சு எழுதினும் தோழினை செழும் தொழில் எழுதினும் பொறா இளமையில். தொழுது தாளினை செய்ய வெஞ்சு எழுதினும் தோழினை செழும் தொழில் எழுதினும் பொறா இளமையில். முதுகுறைந்து யாது யாது உரை செய்தான் முழுது கோபமே மிகுமுகு முனிவரன் மகிழ்வைத பழிதில் அன்புடன் பன்னிரு ஒன்று போல் செய்தல் பன்னிரு மதி சேர என்றார். பழிதில் அன்புடன் ஒன்று போல் இயற்றினால் பன்னிரு மதி சேர. பழிதில் அன்புடன் ஒன்று போல் முதல் நாள் எப்படி உபசரித்தாலோ அதுபோல 12 மாதங்கள் ஓராண்டு காலம் அருமையா எந்த வேறுபாடும் இல்லாமல் உபசரித்தாலும் அசந்துட்டான் துர்வாசன். அதுபோலதான் ஒரு நாள் செல்லலும் 2 நாள் செல்லலும் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ இளையனி யானை இயல்தே ரஞ்சி அதிகமான. சில நேரங்கள்ல அதிகமான என்ன உடனே பரிசை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பரிசை கொடுத்தா புலவர்கள் போயிடுவாங்க. அவர்களோடு உரையாடி அவர்களுடைய ஒன்றனுடைய எளிமையை பருக வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் காலம் தாழ்த்துவானா. ஆனா இந்த புலவர்களுடைய நெஞ்சம் ஐயோ பரிசு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஏங்கும். அது எப்படி இருக்குன்னா, தன்னுடைய அபிமான நட்சத்திரம் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல ஒரே அவருடைய ரசிகர்கள் ஒரே கூட்டம். அவங்களுக்கெல்லாம் என்ன பெருமை என்றால் முதல் நாள் முதல் ஷோவில் பார்த்துடணும். அது என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு ரூபாய்னாலும் டிக்கெட் வாங்கிடுவாங்க. பெரிய நீண்ட வரிசையில கியூ நிக்குது கவுண்டர்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கியூ அப்படியே நகர்ந்து வருது. இந்த பின்னால நிக்கிற தொண்டன் அந்த ரசிகன் என்ன நினைக்கிறா, ஐயோ எனக்கு டிக்கெட் கிடைக்கணுமே. அந்த கவுண்டர் பக்கத்தில் போன உடனே ஹவுஸ்ஃபுல்னு போட்டு கவுண்டர் டோரை அடைச்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நேரமும் டக்கு 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 டக்கு. அது மாதிரி இந்த புலவருடைய நெஞ்சம் ஏங்குதா. அதை சொல்லுகிறார் அவையார், தன்னுடைய நெஞ்சத்திற்கு சொல்லுகிறார். பரிசில் பெறும் காலம் நீட்டினும் நீட்டாதாயினும் களிறுதன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்தது அது பொய்யாகாதே. நெஞ்சமே நீ வருந்தாதே. அதிகமானிட்ட வந்துட்டால பரிசு நிச்சயம். அது எப்படி தெரியுமா, களிறுதன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்தது அது பொய்யாகாதே. கைக்குள்ள பரிசு இருக்கு, ஒரு நாளும் பொய்க்காது. அதுக்கு ஒரு அருமையான ஓமை, யானையுடைய தந்தத்தின் மேல் அதனுடைய ஆகாரமாகிய கவளம் இருந்தால் அதை வேறு யாரும் கவர்ந்து விட முடியாது. அது யானைக்கு எப்படியும் நிச்சயம் உரித்தாகும். அதுபோல் உனக்கு பரிசு உண்டு. யானைக்கு கொடுக்கிற அந்த உணவு கவளம் என்றார். இந்த யானைக்கு உணவு கொடுப்பதை பார்த்தா தெரியும்.
இந்த யானைப்பாகன் நாகுத்தன் என்ன பண்ணுவான், பெரிய சோத்து உருண்டி அப்படி ஃபுட்பால் மாதிரி அளவுக்கு உருட்டி அப்படி எடுத்தார். எனவே இந்த பாடலில் அதிகமாக நெடுமானஞ்சியினுடைய விருந்தோம்பல் பண்பாட்டை மிக அருமையாக விளக்குகிறார். அந்த பாடலை முழுமையாக பார்க்க, ஒரு நாள் செல்லலம், இரு நாள் செல்லலம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் மாதோ அணியில இயல்தேர் அதிகமான் பரிசு பெறும் காலம் நீட்டினும் நீட்டாதாயினும் களிறுதன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையக தருவது பொய்யாகாதே அருந்த ஏமாந்த நெஞ்சே வருந்த வேண்டாம் வாழ்க அவன் தாளே என்று பேசி, அடுத்தது எது நல்ல நிலம் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்லுகிறார். நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவலாகு ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலவே. சுருக்கமாக சொல்லு, நிலவே நீ வாழ்க. நீ நாடாக இருந்தாலும் சரி, நீ காடாக இருந்தாலும் சரி, நீ அவன் பள்ளமாக இருந்தாலும் சரி, நீ மிசை மேடாக இருந்தாலும் சரி, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லவர். எங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக உழைக்கும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த நாடு நல்ல நாடு. அவன் நல்ல நாடு என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால், அங்கு வாழ்கிற இளைஞர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உழைக்கும் இயல்புடையவர்களாகவும் இருக்க வேண்டும். உழைப்பின் வாரா உறுதிகள் உண்டு. இங்கே நாடு என்பது மருத நிலம், காடு என்பது முல்லை நிலம், அவன் பள்ளம் என்பது நெய்தல் நிலம், மிசை மேடு என்பது குறிஞ்சி நிலம். பாலை தமிழகத்தில் இல்லை என்பார்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் திரிந்து வருவதுதான் பாலை என்பார்கள். அவன் மருதமாக இருந்தாலும், முல்லையாக இருந்தாலும், நெய்தலாக இருந்தாலும், குறிஞ்சியாக இருந்தாலும் கவலை இல்லை. அங்கே வாழ்கிற மக்கள் இளைஞர்கள் உழைக்கும் இயல்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவன் எந்த நாடாக இருந்தாலும் எந்த நிலமாக இருந்தாலும் அதனை பொன்விளையும் பூமியாக மாற்றலாம். பாவேந்தர் சொல்வார், சிற்றூரும் வரப்படுத்த வயலுமாறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது நிறைவுழைக்கும் பயிர்களெல்லாம் எவரின் தோள்கள். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள். உழைப்பு. Arise, awake and stop not till the goal is reached. எழுமின் விழிமின் கருதிய கருவும் கைகூடும் வரை உழைமின் என்று சொன்னார். தலைப்பாகையினுள் தத்துவத்தை தவழவிட்ட சமய தாரகை வங்கம் தந்த சிங்கம் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள். உழைப்புதான். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் அது தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறைவுழைப்பு தோள்களெல்லாம் இவரின் தோள்கள். இதை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை இந்த கவிஞர் பாவேந்தருடைய பாடலுக்கு பாட்டாலே ஒரு எழுதினார். சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை உயர்த்தி கொட்டி கம்புங்குலையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ளே மறைஞ்சிருக்கு. அருமையான நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ளே மறைஞ்சிருக்கு. பெரியவர்களே தஞ்சையில போய் பார்த்தா போனோம், 1000 ஏக்கர் நிலம் அப்படியே இருக்கும். ஒரு நிலத்திற்கு அந்த பயிர் அப்படி நேராக இருந்து பொதி தண்ணி நேராக இருக்கும்போது ஒவ்வொரு வயலும் தனித்தனியாக தெரியும். ஆனால் அந்த கதிர் முதிர்ந்து இந்த வயலில் உள்ள கதிர் இங்கேயும் இந்த வயலில் உள்ள கதிர் இங்கேயும் சாய்கிற போது வரப்பு மறைந்து என்ன அழகா. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பலில் அவர் ஏர் நடத்தி கம்மாக்கரையை உயர்த்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ளே மறைஞ்சிருக்கு. வரப்பு உள்ளே மறையணுமானா இவ்வளவு வேலையும் செய்யணும். வீட்டில் உட்கார்ந்தா மறையுமா? செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் மூடிவிடும் வள்ளுவர். இது வேறொரு கவிஞர் இன்னும் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் உழைப்பு பற்றி. நெற்றி வேர்வை சிந்தி நோமே முத்து முத்தாக
அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. அவன் நெல்மணி கொத்து கொத்தாக விளைய வேண்டுமானால் நெற்றி வேர்வை முத்து முத்தாக சிந்த வேண்டும். தொடர்ந்து அழகான பாட்டு. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா. அந்த கதிர் அப்படி வளைந்து கிடக்கிறது எவ்வளவு கற்பனை பாடுற பாருங்க இயற்கை. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைந்து சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. என்ன அழகா, எல்லாம் உழைப்புதான். செற்றோரு வரப்படுத்த வயலுமாறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மலை குழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கள், பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய முச்செவரின் மூச்சு. எல்லாம் உழைப்பு தான். எகு நாளமுடைய 100 இளைஞர்களை தாருங்கள், ஒரு நவபாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அன்று விவேகானந்தர் இருந்தார், இளைஞர்கள் இல்லை. இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள், விவேகானந்தர் இல்லை. உலக வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். 1945ஆம் ஆண்டு ஜப்பானிலே நாகசாக்கி ஹிரோஷிமா என்ற 2 நகரங்களில் அணுகுண்டு வீசப்பட்டது. அனைவருக்கும் தெரியும். அப்போது அணு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், 10 ஆண்டுகள் கூட இந்த நாட்டில் இந்த நிலத்தில் புல் பூண்டு கூட விளைக்காது என்றார். ஆனால் ஜப்பானிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சபதம் எடுத்தார்கள். எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த நாட்டை உலக சந்தையில் நாங்கள் சந்திப்போம் என்று ஒரு விரதம் எடுத்து உழைத்தார்கள். அதனுடைய விளைவு வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு பொருள் மேட் இன் அமெரிக்கா என்று இருந்தால் அதன் பக்கத்திலே இன்னும் ஒரு அற்புதமான பொருள், அதே பொருள் மேட் இன் ஜப்பான் என்று இருக்கும். இது வரலாற்று உண்மை. இதற்கு காரணம் அவர்கள் இரவை பகலாக்கி ஜப்பான் எவ்வளோ இளைஞர்கள் தேசப்பற்றோடு உழைத்தார்கள். எனவே எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் வாழ்கிறவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக உழைக்கும் தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறா, ஆண்டவன் வைத்த படைச்சிருக்கிறான் சாப்பாடுறதுக்குன்னு, சாப்பிட்டதுக்கு வைத்த படைச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உண்பதற்கு வயிற்றை படைத்த இறைவன் உழைப்பதற்கு 2 கரங்களையும் படைத்தான் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஔவையார் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். நாடு ஆகுவொன்றோ காடு ஆகுவொன்றோ அவல் ஆகுவொன்றோ மிசையாகுவொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழியினிலே. நாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உழைக்கும் இயல்புடையவர்களாகவும் இருந்து நம்முடைய தாய் திருநாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு ஔவையினுடைய அருந்தமிழ் பாடல் துணை செய்ய வேண்டும் என்று கூறி மீண்டும் ஔவையாரை சந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன்.